ஹாய் நண்பா, நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீண்ட நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இரவு பயணம். என்னடா இரவு பயணம்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழித்து நைட்டில் உழவு ஓட்டுறோம். சரி, அதான் ஏதோ அதாவது இந்த நைட்டில் உழவு ஓட்டுற ஃபீலிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு எடுத்தோம். இந்த வீடியோ வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க, பார்க்கலாம். ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத ஒரு கமெண்ட்டை தட்டி விடுங்க. ஏன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனுபவம் தான். கண்ணை கட்டி காட்டில் நடுக்காட்டில் விட்ட மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து உழவு வருதா வரலையானே தெரியாது. பின்னாடி லைட்டும் இல்லை, முன்னாடி லைட்டில் மட்டும்தான். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பெப்பை பிச்சு மணியே தலை தொங்கிட்டார். ஒன்று இந்த கண்ட்ரோல் தான், சரி ஆஃப் ஆகிட்டு. இந்த வண்டியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டரு லோ செகண்டு 16 RPM பக்கமாக வச்சு ஓட்டிகிட்ருக்கோம். எதனால் லோ செகண்ட்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண் பெருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மளும் குருட்டாம் போக்கில் அடித்து நெவுத்திக்கிட்டே இருக்கிறோம். ரைட்டு, முன்னாடி வீடு இந்த தாரையோட போகுதா, போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டின தாரையை விட்டு மண்ணு தள்ளி இருக்கும் பாருங்கள், அந்த தாரையிலே போகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி மூலத்திருப்பிலாம் இது செயின் ஓவராக லூஸ் இருக்கிறதுக்கு சொட்டை உழவு நண்பா, அதை எப்படி தெரியுமா ஓட்டுவோம். யாரோ திட்டுறாங்க, அவ்வளோதான். அதுக்கெல்லாம் உள்ளே போக மூலத்திருப்பில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளேயே இறக்கிடுறது. வேலை வேறு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எங்கே இருக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. அதான் பாருங்கள், இருக்குது இங்கே. இப்படி விட்டு தான் திலப்பணும், டக்குன்னு திலப்பணம்னால இருட்டு நேரத்தில் சொட்டை விழுந்துடும். இந்த மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி தேரையும் சொட்டை விழுவாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. இதுவும் பார்த்தாதான் சொட்டை விழுந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் கொஞ்சம் தூரம் விட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூலையிலே உழைக்கிறது. இந்த தலைமோட்டையே ஃபுல்லாக ஒரு சுற்றுக்கு தேய்ச்சிட்றது. அந்த மாதிரி தேய்ச்சிட்டா ஓட்டின காட்டுக்குள்ளே விட்டு வரது நமக்கு நல்லாவே நிதானம் தெரியும். ஓட்டின காட்டை பாதியும் ஓட்டாத காட்டை பாதி ஓட்ட தலைமோடு வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும், உள்ள விலை பெருசாக இருக்கணும்பா. அதனால் மூளையில் வந்து பார்த்தீங்கன்னா சொட்டை விழுவுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதாவது எனக்கு தெரிஞ்ச நுணுக்கம் இதுதான். இப்போ பாருங்கதா, இது பாதி ஓட்டின காடு பாதி ஓட்டாத காடு உள்ளே விட்டு கொடுத்துக்கிட்டோன்னா அவ்வளோதான். அப்புறம் அந்த இடத்துல போக வந்து பார்த்தீங்கன்னா நேர் பண்ணிக்கிறது, ஸ்டடி பண்ணிக்குவோம். போட்டு தான் இதுக்கு மேலே சொட்டை உழுந்துருமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் ராத்திரி இப்போ ஒரு 7-7:30 இருக்கும். இந்த டைமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புகை போகுது. புகை போகுது நண்பா. எனக்கு இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, இந்த இடத்துல பாருங்கள், அந்த தென்னை மட்டையை கீத்தில் நெவல் பட்டு வெய்யப்பட்டு நிழல் அடிக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த தென்னை விரிஞ்ச வாக்கில் அடிக்குது பாருங்கள், தென்னை மட்டை நெவல் மாதிரி. அது பார்க்கவே அழகாக இருக்கும், மீசையாட்டம். நம்ம பச்சைக்கிளி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி ஒரு வேலை வச்சுட்டாப்புல. வேலையே இல்லாத இருந்தது இது நாள் வரலையும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேலை வச்சிருச்சு. டைனமோ வந்து பார்த்தீங்கன்னா வேலை வச்சிருச்சு. அதை வந்து பார்த்தீங்கன்னா கடைக்கு கொடுத்து விட்டோம். நாளைக்கு மத்தியானம் தான் வரும். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஏதோ நல்ல நேரம் அந்த கடைக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா பட்டறையை வச்சுருந்தாங்க. கடை வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது, அதனால் சேலம் பஸ்ஸில் அனுப்பிச்சுட்டோம். ஆனால் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிலுன்னு காற்றுல ஓடுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது நண்பா. சீரியஸாக இது ஒரு அனுபவங்கிறத விட இது ஒரு எனக்கு சொல்ல தெரியல. அங்கே பாருங்கள் என்ன புகை போகுது பாருங்கள் இந்த ராத்திரி நேரத்தில். இத்தனைக்கு தோத்த விழுந்தது, செலுன்னு மேலே நல்லா மேமண்ணு நினைக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோத்து விழுந்தது நண்பா. அடி போக்கா ஓட்டிகிட்டு இருக்கிறேன். ஒரு 4 நாள் கழித்து பார்த்தோம்னா தான் எந்தெந்த இடத்துல சொட்டை விட்டுருக்குறோம் அப்படிங்கிறது நல்லா பில்லு தலையை தூக்கி பிடிக்கும் போது
ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நண்பா இப்போ லோ ஃபஸ்ட்டில் போச்சுன்னா நல்லா நிதானம் தெரியும். இந்த அளவுக்கு குறையாக இருக்காது. அங்கே பாருங்கள், ஓட்டின காடு ஓட்டாத காடு ஒன்றும் வித்தியாசமே தெரில. இந்த பக்கமும் பில்லு கிடக்குது, இந்த பக்கமும் பில்லு கிடக்குது. கொஞ்சம் கூட வெட்டில் பெரும்புடியாக அப்படியே போட்டு கரைச்சிக்கிட்டு தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால இது எப்படியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது உழவு வேறு வரல, மடன்னு அடிச்சுக்கிட்டு தான் நண்பா ஓடுது. அதனால் எப்படியுமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா பில்லு முளைக்கும். உழவு வந்துருந்ததுன்னு வச்சுக்கோங்க, செகண்ட் கியரில் போகையில் வண்டி நேரம் ஃபுல் தம்மு வாங்கியிருக்கோம். தப்பன்னு ஓடும். ஆனால் இப்போ உழவும் வரலையா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஃப்ரீயாக போய்கிட்டு இருக்குது. பில்லை மட்டும் அப்படியே வெட்டி சீவிக்கிட்டு கதைக்கிட்டு போய்கிட்டே இருக்குது நண்பா. ஏழு மணிக்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் வருது. ஒரு திகிலாக இருக்குது நண்பா. இருந்த வாக்கில் ஒரு குருவி பறந்து போயிடுச்சுன்னா கூட ஹார்ட் பீட் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக துடிக்க ஆரம்பிச்சிருது. படன்னு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வெள்ளையாக தெரியுதா, இந்த மாதிரி நம்ம விளையாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்போம். அது வேறு ஒன்றும் இல்லை, பைப்பு தான். அதை பார்த்துட்டு இந்த நைட் டைமில் ஓட்டல் எங்கே பாருங்கள், இந்த பக்கம் ஏதோ நிற்கிது, காட்டுக்குள்ள அத்தனை நிற்கிது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு தான். இந்த மாதிரி நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக விளையாட்டுக்கு யோசிச்சுக்கிட்டு இருப்போம். விளையாட்டுக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க, அதுவே டக்குன்னு ஒரு பயம் தட்டுனாப்புல ஒரு மனசுக்குள்ளேயே ஒரு எண்ணம் ஓடும். படன்னு அடிச்சுக்கும். அங்கே ஏதாவது இருக்குமா, இங்கே ஏதாவது இருக்குமா அப்படின்னு. அந்த நேரம்னு பார்த்து டக்குன்னு பானட்டுக்கு முன்னாடி ஒரு குருவி பறந்ததுன்னு வச்சுக்கங்க, அவ்வளோதான். நானாக சீரியஸாக வந்து பார்த்தீங்கன்னா கதறிடுவேன். அதாவது பேய் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயப்பட மாட்டேன். இப்போ இந்த இடத்துல பாம்பு பார்த்துட்டேன்னு வச்சுக்கங்க, அவ்வளோதான், விட்டுருவேன். அழுவாத குறையாக போயிடுவேன் நம்மளாம். மற்றபடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுக்கும் பயம் இல்லை. அவன் வந்து அடிச்சு போடுவான், இவன் வந்து அடிச்சு போடுவான், கொண்டு போடுவாங்களா இப்படிங்கிறதெல்லாம் நைட் டைம் ட்ராவலில் வந்து பையன் நமக்கு பயம் கிடையாது. எவன் வருவான், அவன் 10 அடி அடித்தானா நம்மளால் 4 அடி கூட அடிக்க முடியாதா, அந்த 4 அடியிலே உட்கார வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு தைரியம். ஆனால் இதை பாம்புலாம் பார்த்துட்டோம்னு வச்சுக்கங்க, அவ்வளோதான், விட்டுரும். அவ்வளோதான், அழுவாச்சே பிடிச்சிடும். நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க, பார்க்கலாம். கமெண்ட் பண்ண வேண்டாம், விடுங்க. அதெல்லாம் ஏன் நம்மளோட சொந்த பிரச்சனையை வெளியெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது இல்லை. ஆனால் இந்த வயல் வந்து பார்த்தீங்கன்னா உழவு மட்டும், இது வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டர் ஒரு இன்ச்சாட்டம் முன்னாடி கமுத்து தான் நண்பா வச்சுருக்கேன். எதுக்காகனா வந்து பார்த்தீங்கன்னா மட்டமாக வச்சோம்னா வெட்டின மண்ணை மறுபடியும் திருப்பி முன்னாடி தூக்கி போட்டு வெட்டிக்கிட்டே வரும். அப்படி வெட்டியிலன்னு வந்து பார்த்தீங்கன்னா வண்டிக்கும் லோடு தேவையில்ல, மண்ணை சப்புன்னு அழுத்தி இருவிக்கிட்டு வரும். இப்படி நம்ம முன்னாடி கமுத்து வைக்கலன்னு வந்து பார்த்தீங்கன்னா வெட்டின மண்ணை வெயிட் இல்லாமல் இருக்கிறது இந்த பில்லு, குச்சி, கோல் இதெல்லாம் தான் தூக்கி முன்னாடி போடும். மண் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு டோரில் அடித்து அப்படியே கீழே விழுந்துடும். மண் நல்லா வாரிக்கிட்டு வராது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பில்லு முன்னாடி வரையில் நல்லா மறுபடியும் ஒரு வெட்டும். மண் வராதனால நமக்கு லோடும் இருக்காது. பார்த்தோம்னு வச்சுங்களேன், ரொம்ப சப்புன்னு அழுத்தி ஓட்டுன மாதிரி இருவலாக இருக்காது. ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன். கடவுளே, கருப்பா தூக்கம் வருதுரா, என்ன பண்ணுறேன். ஆனால் வீட்டில் வந்து கொஞ்ச நேரம் செல்லு நோண்டிட்டு தான் படுத்திருப்பேன். இந்த வயலை இல்லைன்னா அப்படி படுத்திருக்கலன்னு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் வரும். அதாவது 10 மணிக்கு மேலே போயிடுச்சுன்னா தூக்கம் பயங்கரமாக வரும். ஆனால் இப்போ சும்மா படுத்துருந்தோம்னு வச்சுக்க தூக்கம் வராது. இந்த மாதிரி ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் முசுவாக தூக்கம் வரும். நைட்டு 10-10:30 வரலையுமே தூக்கம் வராது. ஆனால் இப்போ மணி 7 தான் ஆகுது. நேரத்துக்கே தூக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தந்து வண்டி ஓட்டுறதுக்கு அதுக்கும். லைட் வேறு கலர் லைட்டும் எதுவும் இல்லை, மொட்டையாக இருக்குது. பின்னாடி லைட் இல்லை, ஒரே சலுப்பாக இருக்குது நண்பா. ஃபஸ்ட்டு கியர்லாம் ஓடுதுன்னா தூக்கம் தூங்கிடுவேன் இருக்குது போகிற போக்க பார்த்தா. ஓகே நண்பா,
இந்த அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பாய் பாய். உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ்கே லைஃப் டிராக்டர்ஸ். பாய் பாய்.